ஓம் சாந்தி. நான் தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபட்ட என்னை நான் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்ம அபிமானி ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் இப்பொழுது அதிக வருமானம் ஈட்டுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இந்த படிப்பின் மூலம் வருமானத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கின்ற ஆத்மா. நான் புது உலகிற்காக எனது ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் புதிய உலகிற்காக ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் புது உலகிற்காக அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது புது உலகிற்காக சம்பாதிக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் எதிர்கால வருமானம் செய்ய கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் துக்கத்திலிருந்து விடுபட்டு அவரோடு செல்லுகின்ற ஆத்மா. நான் பழைய உலகின் மீது இருக்கும் பற்றுதலை நீக்கி புது உலகத்தின் மீது செலுத்துகின்ற ஆத்மா. நான் யோகாவிலிருந்து ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் புரிய வைத்து அளவற்ற குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்தின் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையாக ஆகி தூய்மையான உலகிற்கு எஜமானராக ஆகின்ற ஆத்மா. நான் நினைவு யாத்திரையின் மூலம் சுதப்பிரதான உலகிற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் மிக உயர்ந்த தேவி தேவதா குலத்தை சார்ந்தவனாக இருந்த ஆத்மா. நான் பிரம்மாவின் மூலம் யோக பலத்தினால் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. சூரியவம்சி தேவி தேவதையாகிய நான் விஷ்ணுபுரிக்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா.
நான் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினராக இருக்கின்ற ஆத்மா. நான் ஒரே ஒருவரை மட்டுமே தந்தை, ஆசிரியர், சத்குரு என கூறுகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை பிந்துவாக இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு நினைவு செய்து விகர்மங்களை விநாசமாக்கி விடுகின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்தின் சூரிய வம்சத்தின் ராஜ்ய பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் வெற்றி பெற்று ஸ்காலர்ஷிப் பெற்று மாலையில் வருகின்ற ஆத்மா. நான் உலகாய படிப்பை விட்டுவிட்டு இந்த அலௌகிக படிப்பில் ஈடுபடுகின்ற ஆத்மா. நான் எனது வாழ்க்கையை வைரம் போன்று ஆக்குகின்ற ஆத்மா. நான் உண்மையான வருமானம் செய்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி அடைவேன் என்று உறுதி செய்து கொள்கின்ற ஆத்மா. நான் எனது அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு நியமத்தின்படி நடக்கின்ற ஆத்மா. நான் படிப்பின் மீது ஆர்வம் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் எனக்கு சமமாக ஆக்குகின்ற சேவை செய்கின்ற ஆத்மா. நான் அமிர்த வேளையின் ஸ்ரீமத் பாலனையின் மூலம் நினைவை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நினைவு சொரூப ஆத்மா. நான் நினைவை இயற்கையாக சக்திசாலியாக ஆக்க அமிர்த வேளையின் மகத்துவத்தை அறிந்து கொண்ட ஆத்மா. நான் நேரத்தை புரிந்து கொண்டு நேரத்தின்படி நடந்து அனைத்து பிராப்திகளையும் பெறுகின்ற ஆத்மா. நான் கடின உழைப்பிலிருந்து விடுபடுகின்ற ஆத்மா. நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவையின் மூலம் நான் மாயாஜித்தாகி சதா வெற்றியாளனாக ஆகின்ற ஆத்மா. நான் குழு ரூபத்தில் சந்திக்கும் போது என்னுடைய மொழி அவ்யக்த உணர்வு உடையதாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தை சுப விருப்பமாகிய குழுவில் ஒற்றுமையை நடைமுறையில் கொண்டு வருகின்ற ஆத்மா. நான் என் மூலமாக தந்தையை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தா மூலம் வெற்றி நிறைந்த ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களை புத்தியின் மூலம் சிந்தனை செய்து அதை நாள் முழுவதும்
ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.